விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணையை எடுத்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிட்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை விருதுநகர் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணையை தொடங்கியிருக்கிறது. ஆட்சியர் அறிக்கை தரவும் உத்தரவிட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், கூடுதல் விவரம் என்ன? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் பகுதியில் கார்னேஷன் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமாக ஒரு பட்டாசாலை இருக்கிறது. இந்த பட்டாசாலையில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட வெடி விபத்துல அப்பகுதியை சேர்ந்த 10 பேர் உயிரிழந்தனர். 4 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன் வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. ஆணைய உறுப்பினரான நீதிபதி ராஜ இளங்கோ இந்த சம்பவம் தொடர்பாக தானாக முன் வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 4 வார காலத்திற்குள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் அதே போல காவல்துறை கண்காணிப்பாளரும் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார். அது ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முகேஷ், இந்த வழக்கு தொடர்பாக 4 பேர் தேடப்பட்டு வந்தனர். இந்நிலையில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இந்த பட்டாசு ஆலை விபத்தை தாமாக முன்வந்து எடுத்து வழக்கு விசாரணையை தொடங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முகேஷ்.